Morning students. Today we are going to see the topic conditional statement. So ஏற்கனவே பார்த்தீங்கன்னா alternative statement பார்த்தோம். ஸோ இந்த alternative statementல பார்த்தீங்கன்னா true or false அப்படின்னு டூ கண்டிஷன் பார்த்தோம். ஸோ true அப்படின்றதுக்கு if அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுக்கு எல்ஸ் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்ஸை ஸோ நம்ம அதில் கொடுத்து ஸோ நம்ம வந்து டூ ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸில் எனி ஒன் சூஸ் பண்ணுறதுக்கான ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ சம்டைம்ஸ் வி நீட் டு எக்ஸிக்யூட் எ ஸ்டேட்மெண்ட் ஒன்லி இஃப் எ கண்டிஷன் இஸ் ட்ரூ அண்ட் டூ நத்திங் இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். This is equivalent to the alternative statement in which the else clause is empty. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ஸோ ஒரு ட்ரூக்கான ஸ்டேட்மெண்ட் என்ன, ட்ரூக்கான கண்டிஷன் என்னவோ அது மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஃபால்ஸ்க்கு வந்து நம்ம எந்த வித ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஃபால்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் வேரியண்ட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கால்ட் ஏ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து ஸ்மால் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் சி இஸ் ஏ கண்டிஷன் அண்ட் எஸ் இஸ் ஏ ஸ்டேட்மெண்ட் தென் இஃப் சி எஸ். ஸோ ஏற்கனவே ஆல்டர்னேட்டிவில் பாருங்கள் எக்ஸாம்பிள் இஃப் அப்படின்னு கொடுத்து ட்ரூவில் வந்து கண்டிஷன் கொடுத்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்களே, ஸ்டேட்மெண்ட் 1 எஸ் 1. அதே மாதிரி தான் இங்கே. ஆனால் இங்கே எல்ஸ் வந்து ஃபால்ஸுக்காக கொடுத்துருக்காங்க. நான் இதில் கிடையாது. ஏன்னா நம்ம எல்ஸ் பார்ட் அப்படின்றது எம்டியாக இருக்கும்னு சொல்லிட்டோம். இதான் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. அப்போ சி அப்படின்றது இங்கே கண்டிஷன், எஸ் அப்படின்றது ட்ரூக்கான ஸ்டேட்மெண்ட் அங்கே. ஓகே, அப்போ ஃபால்ஸ்க்கான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றது கிடையாது. ஓகே, ஸோ சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ எஸ் தென் எஸ் இஸ் எ ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? கால்ட் ஏ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் தட் டெஸ்கிரைப் த ஃபாலோயிங் ஆக்ஷன். ஸோ அது என்னென்ன ஆக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இதை வச்சுட்டு பண்ண போகிறோம் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வெதர் சி இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ நம்ம கொடுத்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? இது ட்ரூக்கான பார்ட் மட்டும் அப்படின்னு கிடையாது, அது ஃபால்ஸுக்கான பார்ட்டாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா கண்டிஷன் வந்து அந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏ கிரேட்டர் தேன் 10 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஏவோட வேல்யூ நான் என்ன பண்ணணும், 10 விட அதிகமாக கொடுத்துருந்தா அது ட்ரூ பார்ட். சப்போஸ் நான் ஏக்கான வேல்யூ 10 விட நான் கம்மியாக கொடுத்துட்டேன் அப்படின்னா அது ஃபால்ஸ் பார்ட் ஆகிடும். ஓகே, த கண்டிஷனல் கண்ட்ரோல் ஃப்ளோ இஸ் டெபிக்டட் இன் த ஃப்ளோ சார்ட். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டில் நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எப்போவுமே கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். அதில் வந்து 2 ஏரோஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரூக்கான ஒரு ஏரோ, நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ்க்கான ஒரு ஏரோ. ஸோ ட்ரூவில் தான் வந்து நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்த உடனே வெளியில் எக்ஸிட் ஆகிடும். எக்ஸிட் ஆகுது அப்படின்றதுக்காக தான் ஃபால்ஸில் கொண்டு வந்து அங்கே விட்டுருக்காங்க. எக்ஸிட்டுக்கான ஸ்டேட்மெண்ட் எதுவும் நமக்கு கொடுக்கல. ஓகே, இதுதான் நம்மளுடைய கண்ட்ரோல் ஃப்ளோ. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மினிமம் ஆஃப் 2 numbers. Given 2 numbers A and B. We want to find the minimum of 2 using the alternative statement. Let us store the minimum in a variable named result. ஸோ இப்போ பாருங்கள், மினிமம் ஆஃப் 2 numbers எடுத்துருவோம். ஓகேங்களா? ஏ பி அப்படின்னு நம்ம 2 numbers எடுத்துக்க போகிறோம். இதில் மினிமம் நம்பர் எது, ஏவா இல்லை பியா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ ஃபைண்ட் த மினிமம் ஆஃப் 2 யூஸிங் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் மெத்தடில் நாம் வந்து மினிமம் வேல்யூ எது அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். லெட் அஸ் ஸ்டோர் த மினிமம் இன் a variable named result. Let A and B denote the minimum of A and B. For instance 4 and 2. ஸோ 4 and 2 கம்பேர் பண்ணும்போது ஸோ இதில் மினிமம் வேல்யூ எது அப்படின்னு சொல்லிட்டு நாம் செக் பண்ணுறோம். ஸோ செக் பண்ணும்போது 2 அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர் இல்லையா? ஸோ 2 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், -5. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா செக் பண்ணுறதுக்கு 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் மினிமம் எந்த வேல்யூ அப்படின்பது மைனஸ். ஸோ -5 அப்படின்னு நம்ம ஆன்சர் வந்திருக்கு. தென் த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் அன் அல்காரிதம் மினிமம் இஸ். ஸோ இதுக்கான அல்காரிதத்தை எப்படி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க மினிமம் ஆஃப் ஏ கமா பி. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் எப்போவுமே நம்ம ஃபங்க்ஷன் எடுத்துப்போம் இல்லையா? ஸோ ஃபங்க்ஷன் அடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே வேரியபிள், இன்புட் வேரியபிள் என்னவோ அதை நம்ம கொடுப்போம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் ஏ கமா பி. நெக்ஸ்ட் வந்து இன்புட். ஸோ இன்புட் என்னென்ன, ஏபி ரெண்டு வேல்யூமே தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ரெண்டுத்துலையும் நம்ம செக் பண்ணுவோம். அவுட்புட், ஸோ அவுட்புட் ரிசல்ட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஏ மினிமம் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மினிமமாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அல்காரிதம் மினிமம் கேன் பி டிஃபைன்ட் அஸ்.
ஸோ இப்போ இது வந்து நம்மளுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் அன் அல்காரிதம். மேலே நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷன். அல்காரிதம் எழுதுறதுக்கு தேவையான ஃபங்க்ஷன் என்ன, அதுதான் ஸ்பெசிஃபிகேஷன். அடுத்து இன்புட் என்ன அவுட்புட்டை நம்ம எதிர்பார்க்குறோம், அதுதான் இன்புட் அவுட்புட் ரிலேஷன் அப்படின்றது. இப்போ வந்து இதுக்கு அல்காரிதத்தை எப்படி எழுதலாம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்மளுடைய ஃபங்க்ஷன். ஸோ மினிமம் a, bன்றது. அடுத்ததில் நம்மளுடைய இன்புட்ஸ். ஸோ a, b இன்புட்ஸ் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், டபுள் டேஷ்ங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் a என்ன கொடுத்துருக்காங்க, லெஸ் தேன் பியா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ ரிசல்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ் அசைன்ட் அஸ் a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸில் ரிசல்ட் இஸ் அசைன்ட் அஸ் b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அங்கே கோலன் நீங்களே வச்சுக்கோங்க, புக்கில் மிஸ்டேக். ஓகே, அப்போ ரிசல்ட் நமக்கு என்னவா இருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ a ஆர் b இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்றதான் நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு ஸ்மால் மினிமம் நம்பர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு அல்காரிதம் வந்து நமக்கு ஒரு 7 ஸ்டெப்ஸ் கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் நம்ம வந்து அல்காரிதம் வந்து ரைட் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேஸ் அனலைசிஸ். ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அனலைசஸ் த ப்ராப்ளம் இன்டு 2 cases. கேஸ் அனலைசஸ் ஸ்டேட்மெண்ட் ஜெனரலைஸ்ட் இட் டு மல்டிபிள் கேசஸ். ஸோ கேஸ் அனலைசிஸ்க்கும் ஏற்கனவே இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்க. ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எடுக்கும்போது அங்கே வந்து 2 கேஸ் தான் இருக்கும். ஒன்று ட்ரூ ஃபால்ஸ் நம்ம செக் பண்ணுறதுக்கான ட்ரூ கேஸ். ஆனால் இந்த கேஸ் அனலைசிஸ் அப்படின்றதுல பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் கேசஸ் இருக்கும், நிறைய சாய்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம நிறைய ஆப்ஷன்ஸை வந்து சூஸ் பண்ணுறோம். இப்போ மேலே பார்த்தோம்ல மினிமம் நம்பர் ஆஃப் a, bன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ a, bன்னு 2 வேல்யூ எடுத்துகிட்டு நம்ம செக் பண்ணுறது எப்படி, a, b, c, dன்னு நான் 4 வேரியபிள் எடுத்துகிட்டு இந்த 4 வேரியபிளில் எது வந்து மினிமம் வேல்யூ அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏவையும் பியும் ஃபஸ்ட்டு செக் பண்ணோம், அதில் ஆன்சர் ஏன்னு கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது என்ன பண்ணோம், ஏவையும் சியும் செக் பண்ணோம், அடுத்தது ஏவையும் டியும் செக் பண்ணோம், அடுத்தது சியும் டியும் செக் பண்ணோம், பியும் சியும் செக் பண்ணோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சாய்ஸ் கிடைக்குது, அதான் நிறைய கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த மாதிரி மல்டிபிள் கேசஸ்க்காக தான் நம்ம வந்து இந்த கேஸ் அனலைசஸ் அப்படின்ற மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கேஸ் அனலைசஸ் ஸ்பிளிட்ஸ் த ப்ராப்ளம் இன்டு அன் எக்ஸாஸ்டிவ் செட் ஆஃப் டிஸ்ஜாயின் கேசஸ். ஸோ கேஸ் அனலைசஸ் அப்படின்றது என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளோட ப்ராப்ளத்தை ஒவ்வொரு கேஸாக அதாவது செப்பரேட் பண்ணிக்கிறோம், நம்ம ப்ராப்ளத்தை செப்பரேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ முழுசாக நம்மளுடைய ப்ரோக்ராம் என்ன பண்ணுறோம்னா செப்பரேட் பண்ணி அதில் வந்து நமக்கு எந்த பார்ட் வேணுமோ அதை நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் ஈச் கேஸ் த ப்ராப்ளம் இஸ் சால்வ்ட் இண்டிபெண்டன்ட்லி if C1, C2 and C3 are conditions and S1, S2, S3 and S4 are statements. For case analysis statement has the form. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம கண்டிஷன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா C1, C2, C3ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து 3 கண்டிஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். இதில் S1, S2, S3, S4ன்னு சொல்லிட்டு 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதில் கேஸ் 1 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள். ஸோ அல்காரிதம் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி நம்ம கொடுக்கணும், ஃபஸ்ட்டு கேஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஆல்டர்னேட்டிவ் மெத்தடில் நம்ம வந்து இஃப் எல்ஸ்ன்ற 2 கீவேர்டு யூஸ் பண்ணாலும் இங்கே வந்து கேஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். C1 அப்படின்றது நம்மளுடைய கண்டிஷன் 1. ஸோ இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 அடுத்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேஸ் 2. ஸோ கேஸ் 2 கேஸ் 2ல் கண்டிஷன் 2 அப்படின்னு அர்த்தம். அதில் ஸ்டேட்மெண்ட் 2க்கான மெசேஜஸ் அங்கே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கேஸ் கண்டிஷன் 3. ஸோ அதில் வந்து ஸ்டேட்மெண்ட் 3க்கான மெசேஜஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எல்ஸ் பார்ட். ஸோ லாஸ்ட்டில் S4 அப்படின்ற கண்டிஷன். ஓகே, the conditions C1, C2 and C3 are evaluated in turn. For the first condition that evaluates to true, the corresponding statement is executed and the case analysis statement ends. If none of the conditions evaluates true, then the default case S4 is executed. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா C1, C2, C3ன்னு சொல்லிட்டு 3 கண்டிஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் இருக்கு இல்லையா, கண்டிஷன் 1. ஸோ அது வந்து ட்ரூ அப்படின்னு எவாலுவேட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட அதுக்கான ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோம், அந்த கண்டிஷன் 1க்கான ஸ்டேட்மெண்ட் என்னவோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, அண்ட் த கேஸ் அனலைசஸ் ஸ்டேட்மெண்ட் அதோட அந்த இது முடிஞ்சிட்டு வெளியில் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இஃப் நன் ஆஃப் த கண்டிஷன் எவாலுவேட்ஸ் ட்ரூ. ஸோ இப்போ கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 3 கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்கோம்.
ஸோ இது மூணுமே ட்ரூக்கானது எதுவுமே இல்லை, நம்ம கொடுத்த கண்டிஷன்ஸ் எதுவுமே அந்த 3 பார்ட்டில் இல்லை அப்படின்னா லாஸ்ட்டில் ஃபால்ஸ்க்கான கண்டிஷன், அதாவது எல்ஸ்ன்னு கொடுத்து லாஸ்ட்டு S4ன்னு கொடுத்துருக்காங்களே, அதான் டிஃபால்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிஃபால்ட் கேஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் இன்னும் ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா RGB கலர்ஸ் எடுத்துக்கலாம். ரெட், க்ரீன், ப்ளூன்னு சொல்லிட்டு 3 கலர்ஸ் இருக்குது. RGB ஓகேங்களா, ரெட், க்ரீன், ப்ளூ கலர்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ கேஸ் 1 அப்படின்னும் போது அது ரெட் அப்படின்ற மெசேஜ் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் கேஸ் 2 அப்படின்னும் போது அதுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து க்ரீன். நெக்ஸ்ட் கேஸ் 3 அப்படின்னும் போது அதுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ளூ. இப்போ நான் இது எல்லாமே இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா போய்ட்டு ஆரஞ்சு அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா அந்த RGB கலர்ஸில் ஆரஞ்சு கலர் இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ அது என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டாக டிஃபால்ட், அதாவது எல்ஸில் நான் என்ன கொடுத்துருப்பேன்னா இன்வேலிட் கலர்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த பார்ட் வந்து எனக்கு டிஸ்பிளேல வரும். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து நம்ம கேஸ் அனலைசிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, the cases are exhaustive. At least one of the case is true. If all conditions are false, the default case is true. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்குற கண்டிஷனில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பார்ட்டாவது கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா டிஃபால்ட் கேஸ் தான் வந்து ட்ரூ அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா, அப்போ RGB கலர்ஸில் சொன்னால் அந்த 3 கலரும் இல்லாமல் வேறு கலர் கொடுக்கும்போது அப்போ டிஃபால்ட்டில் என்ன மெசேஜ் கொடுத்தாலும் அது எனக்கு கிடைக்கும். அந்த பார்ட் வந்து ஒர்க் ஆகும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. The cases are disjoint. Only one of the cases is true, though it is possible for more than one condition to be true. The case analysis always executes only one case, the first one, that is true. If the 3 conditions are disjoint, then the 4 cases are condition 1, condition 2, condition 3, not C1 and not C2 and not C3. ஓகேவா, ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நமக்கு அட்லீஸ்ட் நம்ம கொடுத்துருக்குற இந்த 3 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷனாவது கண்டிப்பாக ட்ரூ அப்படின்னு தான் நமக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது இல்லாமல் அப்படி எதுவும் இருக்காது. அப்படி இல்லைன்னா C1, C2, C3 வந்து எதுவுமே நாட் கண்டிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இன்னொரு ஸ்மால் எக்ஸாம்பிள் ஒன்று இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கிளியராக புரியும். We want an algorithm that compares 2 numbers and produces the result as. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ 2 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதை அந்த நம்பர்ஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ கம்பேர் பண்ணுறது கம்பேரேட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். கிரேட்டர் தேன், லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. ஸோ இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் ப்ரொடியூஸ் த ரிசல்ட்டஸ். ஸோ எப்படி ரிசல்ட்டை வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், கம்பேர் A, B. ஸோ கம்பேர் அப்படின்றது தான் நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் அல்காரிதம், அதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது A, B. ஸோ A, B நம்ம 2 வேல்யூ எடுத்துக்க போகிறோம், அதை கம்பேர் பண்ண போகிறோம். அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றதும் நமக்கு வரணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஸோ இஃப் A லெஸ் தேன் பியாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து ஆன்சர் பாருங்கள் 1 அப்படின்னு நமக்கு -1 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வரணும். இஃப் A ஈக்குவல் டு B அப்படின்னா 0 அப்படின்ற ஆன்சர் நமக்கு கிடைக்கணும். இஃப் A கிரேட்டர் தேன் B அப்படின்னா 1 அப்படின்ற அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கணும். ஸோ we can split the state into an exhaustive set of 3 disjoint cases, A less than B, A equal to B and A greater than B. Then we can define compare using case analysis. ஸோ இப்போ நம்மளுடைய ப்ராப்ளம் கொடுத்தாச்சு, கம்பேர் பண்ண போகிறோம். அந்த கம்பேர் அப்படின்ற ப்ராப்ளத்தையே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 கேசஸாக நம்ம டிஸ்ஜாயின் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்போ அந்த 3 கேசஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேஸில் A கிரேட்டர் தென் பியான்னு செக் பண்ணணும். செகண்ட் கேஸில் A ஈக்குவல் டு பியான்னு செக் பண்ணணும். தேர்ட் கேஸில் A கிரேட்டர் தென் பியான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய அல்காரிதம் பாருங்கள், கம்பேர் A, B. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் பாருங்கள், கேஸ் A less than B. ஸோ ரிசல்ட் இஸ் அசன்ட் as -1 அப்படின்னு நம்ம கொடுத்துரும். அப்போ ரிசல்ட் வந்து -1 நமக்கு கிடைக்கும். எப்போ அப்படின்னா பியை விட A வந்து மினிமம் வேல்யூவாக இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட்டு கேஸ் A ஈக்குவல் டு B. ஸோ ஏவும் பியும் சேமாக இருக்குது அப்படின்னும் போது ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ரிசல்ட் வந்து 0 நமக்கு கிடைக்கணும். அதுதான் ரிசல்ட் இஸ் அசைன்ட் as 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எல்ஸ் A அதெல்லாம் இல்லை, இந்த 2 கேஸுமே இல்லை அப்படின்னா எல்ஸாக கொடுத்துட்டாங்க. அப்போ A வந்து பியை விட மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கணும். அப்போ A கிரேட்டர் தேன் B அப்படின்னா ரிசல்ட் இஸ் அசைன்ட் as 1 அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 கேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, 2 கேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் கேஸ் வந்து எல்ஸ் பார்ட்டுக்காக கொடுத்துட்டோம். ஓகேங்களா,
ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து அல்காரிதம் வந்து ரைட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கேஸ் அனலைசஸ் மெத்தட். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கண்டிஷனல், அது ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அண்டு அடுத்தது வந்து இதில் கேஸ் அனலைசஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஐட்ரேட்டிவ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம கொடுக்குற ஆக்ஷன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக ப்ராசஸ் ஆகணும். நம்மளுடைய கண்டிஷன் வந்து எப்போ ஃபால்ஸ்னு வருதோ ஸோ அது வரைக்கும் ரிப்பீட்டடாக ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் வந்து ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.